ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் பேசுவதற்காகவே அப்பா நான் வந்துள்ளேன். என்னை தவிர்க்காமல் இதை முழுவதுமாக கேள் தங்கமே. உன் மனம் எப்பொழுதும் இறந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் உன்னால் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை. வாழுதல் என்பதே இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்துதான் உள்ளது. நீ உன் வாழ்வில் சகல வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டுமெனால் சிலவற்றை நீ பின்பற்ற வேண்டும். உனக்கு தெரியாத ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் என்று மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ளாதே. மேலும் அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம். சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்க தெரிந்து கொள். ஏனெனில் எந்த சூழ்நிலை ஆயினும் அதை கையாள தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை தவிர்க்க முடியாது. உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம் என்றும், ஆனால் அதே தோல்வியுற்றால் அதற்கு பிறரையும் மற்ற சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிக பெரிய தவறு. வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி உனக்கு வேண்டுமெனில் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தும். இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளித்தரும். கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, சூழ்நிலைகளை அணுகும் முறைகள், விடாமுயற்சி, பொறுமை, கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை, இவையெல்லாம் உன் வெற்றிக்கான படிகள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே. நிச்சயம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை மற்றவர்களும் பேசும்படி நான் செய்கின்றேன். மனிதர்கள் உனக்கு கொடுப்பது தற்காலிக தீர்வுதான். உன்னை படைத்தவன் நான் கொடுப்பதுதான் உனக்கான நிரந்தர தீர்வு. படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று நம்பிக்கையோடு காத்திரு தங்கமே. நிச்சயம் உனக்கு நான் நல்லதை மட்டுமே கொடுப்பேன். வாழ்வில் தோல்விகளை கண்டு துவண்டாதே, கவலையும் கொள்ளாதே. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. இதை மனதில் கொண்டு செயல்படும். நீ தோல்வியடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளை தானே தவிர இலக்குகளை அல்ல. உனது இலக்குகளில் நீ மிகுந்த கவனத்தோடு இரு. எல்லாம் உனக்கு தாமதமாக கிடைக்கிறது என்று தயங்காதே. அதை நினைத்து கவலையும் கொள்ளாதே. தாமதமாக கொடுத்தாலும் நான் தரமாகத்தான் கொடுப்பேன். அது உன் வாழ்க்கைக்கு தேவை என்றாலும் உன் வாழ்க்கை துணை என்றாலும் எதுவாயினும் உனக்கு நான் தரமானதை மட்டுமே கொடுப்பேன். உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வேண்டியுள்ளாய். என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தும் சிலவற்றை மனதிற்குள் வைத்து கொண்டு என்னிடமே மறைக்கின்றாய். என்னிடம் சொல்லவில்லை என்றால் என்ன? உன்னிடம் நெருங்காமல் அந்த பிரச்சனையை எப்படி தடுக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ தைரியத்துடன் இரு. எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் என்று இவ்வுலகத்தில் எதுவுமே இல்லை. உனக்கு தேவையானதை கண்டிப்பாக நான் வழங்கிக் கொண்டே இருப்பேன். அதை யாராலும் தடுக்க முடியாது. உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகின்றது. உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. அனைத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மை என அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசையும் எப்பொழுதும் உண்டு. நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய். உன்னுடன் என்றும் என்றென்றும் அப்பா நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.